ஹாய், வெல்கம் டு ஆரோக்கியா. இன்றைக்கி வந்து ஸ்ரீலங்கன் முறையில் நல்ல டேஸ்ட்டான அதே மாதிரி கமகமன் வாசமாக சூப்பரான ஒரு கடலைக்கறி ஒன்று தான் இந்த வீடியோவில் செஞ்சு காட்டியிருக்கேன். அதனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி இன்னமுமே என் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இந்த மாதிரி நல்லா திக்காக டேஸ்ட்டாக க்ரீமியாக நல்ல ஆரோக்கியமான ஒரு கடலைக்கறி ஒன்று தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து செய்ய போகிறோம். இந்த மாதிரி கடலைக்கறி வச்சுட்டு நம்ம வந்து நல்ல பரோட்டா, சப்பாத்தி, ரொட்டி இது கூடலாம் தொட்டு சாப்பிட்டோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சின்னவங்களும் நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ கடலைக்கறியை நம்ம செய்யலாம். ஃபஸ்ட்டுக்கு நம்ம கடலையை அவிச்சு எடுத்துக்கணும். கடலையை அவிச்சிட்டு அந்த தண்ணியை தயவு செஞ்சு வீசிடாங்க. அதை வச்சு நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக ஆரோக்கியமான ரசம் செய்யலாம். அந்த வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், வேணும்னா பாருங்கள். 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, சீரகம், கொஞ்சமாக மிளகு, அது கூடவே 2-3 ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக அரிசி, வெள்ளை அரிசி, அது கூடவே பாசிப்பருப்பு, கொஞ்சம் பயறு, கொஞ்சம் துவரப்பருப்பு இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் மேலாவில் தூவிக்கோங்க. நல்ல பொன்னிறமாக வறுத்ததுக்கு அப்புறமா தேங்காய் பூ, நான் வந்து 1/2 கப் தேங்காய் பூ சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். இப்போ வந்து அதை ஓரமாக ஆற வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பாருங்கள், இது வந்து கடலையை அவிச்சது. இந்த மாதிரி நல்லா கடலையை அவிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கடலைக்கறிக்கு நல்ல பெரிய கடலை எடுத்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சதும் கடுகு, வெந்தயம், சீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகு வெடிக்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இதெல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கணும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போனதுக்கு அப்புறமா சின்னதாக வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. பார்த்து உப்பு சேர்த்துக்கணும், ஏன்னா நம்ம வந்து கடலை அவிக்கும் போதும் உப்பு சேர்த்துருப்போம். இப்போ மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். கறி பவுடர், செலவுத்தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் நல்லா காரமாக வேணும்னா பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மிளகாய்த்தூள் நம்ம சேர்த்துருக்க மசாலா தூள்களோட பச்சை வாசனை போகணும். இந்த மாதிரி எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடல்கறி. அதே மாதிரி நல்லா வாசமாகவும் இருக்கும். இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும்போது நம்ம அவிச்சு வச்சுருக்க கடலையை இது கூட சேர்த்துடலாம். கடலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் வந்து கடலைக்கறி செய்கிறதா இருந்தால் நல்ல பெரிய கடலையாக பார்த்து வாங்கிக்கோங்க. அது வந்து சீக்கிரமாக வெந்துடும். அதே மாதிரி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். சின்ன கடலை வந்து எவ்வளோ தான் நம்ம வேக வச்சாலும் கறி வந்து என்னமோ வேகாத மாதிரியே இருக்கும். அதனால் பெரிய கடலையாக பார்த்து வாங்கிக்கோங்க. அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கறி வச்சோம்னா. இப்போ வந்து நல்லா வந்து கடலையும் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த கடலை வந்து நல்லா நம்ம சேர்த்துருக்க இந்த மசாலாவோடு சேர்ந்து நல்ல டேஸ்ட்டாக அப்படியே எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். மூடி ஒன்று போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இது அப்படியே கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துருக்க பேஸ்ட்டை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிக்சிக்கு கொஞ்சம் தண்ணியை சேர்த்து கழுவிட்டு இதிலே ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இதை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். உங்களுக்கு வந்து கிரேவி கூடுதலாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஒரு மூடி ஒன்று போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் இதை வந்து வேக வச்சுக்கலாம். அடுப்பை வந்து கொஞ்சம் பார்த்து குறைச்சி வச்சுக்கணும். நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாம் சேர்ந்து இந்த கடலை நல்லா வெந்து மசாலாலாம் கடலை உள்ளுக்கு நல்லா இறங்கட்டும்.
பாருங்கள் இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு. எண்ணெயெல்லாம் பிரியுது பாருங்கள். கறியும் நல்லா திக்காகி வந்திருக்குது. இப்போ பாருங்கள் கடலை வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம சேர்த்த மசாலாலாம் நல்லா கடலை உள்ளுக்கு இறங்கியிருக்கும். நல்ல வாசமும் நல்லா இருக்குது. இந்த மாதிரி வெந்ததும் நம்ம வந்து நல்லா திக்கான கெட்டிப்பால் 1/2 கப் மாதிரி இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் நம்ம கிரேவி நல்லா திக்காக இருக்குது. இப்போ வந்து இது ஒரு கொதி நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் ஒரு கொதி வந்துடுச்சு. நல்லா கறியிலேருந்து பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை இறக்கிடலாம். கடைசியாக சின்ன சின்னதாக கட் பண்ணின புதினா கொத்தமல்லி இந்த மாதிரி மேலாவில் தூவிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சுவையான கடலைக்கறி ரெடி ஆகிருச்சு. பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஒரு கறியிலே நம்ம வந்து சோறு சாப்பிட்றலாம். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கறி. அதே மாதிரி இது வந்து சப்பாத்தி, பூரி, ரொட்டி சாப்பிட்றதுக்கு, சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி எது கூட இதை சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். கோயிலெலாம் அன்னதானம் போட்டாங்கன்னா இந்த மாதிரி தான் கடலைக்கறி இருக்கும். அதே மாதிரி கல்யாண வீட்டுகள்லாம் உண்மைக்குமே இது நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டோடு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.